கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இந்த நாட்களிலே தலைப்பு தேவன் உயர்த்துகிறவர். கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவன் என்ற தலைப்பின் கீழாக தேவ வார்த்தையை நாம் தியானிக்கலாம். யாக்கோபில் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கின்றேன். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். அவர் உங்களை உயர்த்துவார். தேவன் உயர்த்துகிறவர். அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். உயர்த்துகிறவர் என்றால் என்ன? உயர்வு. அப்படி என்றால் நம்ம உயர்வில் இல்லாமல் இருக்கிறோமா? அப்படி என்றால் நாம் உயர்வில் இல்லாமல் எங்கே இருக்கிறோம்? ஒரு குழியில் இருக்கிறோம், பள்ளத்தில் இருக்கிறோம், இல்லைங்களா? அந்த பள்ளத்தில் அந்த குழியில் இருக்கிறவர்களை தான் கர்த்தர் நம்மை தூக்கி உளையான சீட்டிலிருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தா அப்படின்னு சொல்லியிருக்கிற வசனத்தை பார்க்கிறோம். இந்த உயர்த்துவார் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் லிப்ட் ஆப் அப்படின்னு போடப்பட்டு, லிப்ட் ஆப்ல மேலே இல்லை, உயர்த்துகிறார். அப்போ உயர்த்த கீழிருந்து நம்ம உயர்த்துகிறார். நம் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு முறையும் உயர்த்துகிறவரா. வேதத்தில் அதற்கு பல சம்பவங்கள், பல கதாபாத்திரங்களை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய முன்னோர்கள், வேதத்தினுடைய முற்பிதாக்கள், அதிகமானவர்களை பார்க்கும்போது கர்த்தர் அவளை எவ்விதமாக அவர்களை உயர்த்தினார் இல்லையா? யாக்கோபு வெறும் கோலும் கையமா தான் போனார், யோர்தானை கடந்து போனார் இல்லைங்களா? கர்த்தர் அவனை 2 பரிவாரங்கள் உடையவனாக உயர்த்தினார். யோசேப்பு குழியிலே போடப்பட்டான், ஒன்றுமில்லாதவனாக இருந்தான். கர்த்தர் பார்வோனை கொண்டு எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக மாற்றினார். அடிமை பெண்ணாக இருந்த எஸ்தர், அவர்களை கர்த்தர் தேசத்துக்கு ராணியாக கர்த்தர் மாற்றினார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ குறித்து பார்க்கும்போது பாபிலோன் தேசத்துக்கு அதிகாரியாக கர்த்தர் உயர்த்தினார். இப்படி நாம் ஆண்டவர் உயர்த்திக்கிட்டே இருந்திருக்கிறார். ஒன்றுமில்லாதவர்களை உயர்த்துகிறவர் தான் நம் ஆண்டவர். இல்லாததை கொண்டு தான் இருக்கிறவனமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஒன்றுமில்லாத இந்த மனிதர்களை எப்படி உயர்த்தினார் என்றால், அப்படி உயர்த்தி வைத்திருக்கிறார் என்றால், இன்னைக்கே நம்ம உயர்த்த மாட்டாரா? இன்னைக்கும் நம்ம அதே ஜீவனுள்ள தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். உங்களையும் கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர்களை உயர்த்தினார். யாக்கோபை உயர்த்தின தேவன், யோசேப்பு உயர்த்தின தேவன், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உயர்த்தின தேவன், எஸ்தர் ராஜாத்தி உயர்த்தின தேவன், இன்னைக்கு ஜீவனுள்ள தேவன். ஒன்றுமில்லாமல் இருக்கிற என் வாழ்க்கையில் எப்படி உயர்வு வரும் சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களா? கவலை வேண்டாம். அவர்களை உயர்த்தின தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மையும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அருமையானவர்களே, நம் ஆண்டவர் உயர்த்துகிறவர். உளையான சீட்டிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். குழியிலிருந்து தூக்கி எடுக்கிறவர். எத்தனை பாவ குழியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அசுத்தமான குழியில நம்ம வந்து இருக்கலாம். ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்தும் கரம் பிடித்து தூக்கி விடுகிற தேவன் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எந்த நிலைமையில் இருந்தாலும் கவலை வேண்டாம். கர்த்தர் உன்னை கரம் பிடித்து தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர், பயப்படாதே, உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு நாம் ஆண்டவர் தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். யாரை அவர் உயர்த்துகிறார் என்று பார்ப்போம் என்றால், யாரை அவர் உயர்த்துவார்? உயர்த்துகிறவர் தான் நம் ஆண்டவர். யாரை உயர்த்துவார்? எல்லாரையும் உயர்த்திடுவாரா? உயர்த்த மாட்டாரு. யாரை உயர்த்துவார்? வேதம் சொல்கிறது, 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, 1 பேதுரு, ஆகிய ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கியிருங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்குது. யாரு கைக்குள்ளாக அடங்கியிருக்கணும்? தேவனுடைய பலத்த கைக்குள்ளாக அடங்கியிருக்கணும். அவருடைய பலத்த கைக்குள்ளாக, அவருடைய பலத்த கையில நம்ம அடங்கியிருந்தா நிச்சயமாக கர்த்தர் நம்ம உயர்த்துவார். நம்ம இஷ்டம் போல அலைஞ்சா நம்ம உயர்த்த மாட்டார். ஆதி ஆகமத்தில் வாசிக்கும் போது ஆகார் தன் எஜமாட்டியா இருக்கிற சாராளுக்கு கீழே அடங்கி இருக்காம அவள் ஓடி வருகிறா வனாந்தரத்திற்கு. ஆனால் கர்த்தருடைய தூதன் ஆகாருக்கு தன்னை வெளிப்படுத்தி, ஆகாரே, நீ திரும்பி போ, உன் நாச்சார் இடத்துல அடங்கியிரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அடங்கி இருந்த போதுதான் அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். இன்னைக்கு நாமும் கூட ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு நாம் அடங்கி இருந்தால், அவருடைய பலத்த கையிலே நாம் அடங்கி இருந்தால், ஏற்ற காலங்கள் வரும்போது கர்த்தர் நம்ம உயர்த்துகிறவராக இருக்கார். இயேசு கிறிஸ்து 30 வயது வரையும் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாதபடி தேவன் பிதாவின் கையில் அவர் அடங்கி இருந்ததுனால தான் 3 வருஷம் அவர் ஊழியம் சிறப்பாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அடங்கி இருக்கும்போது தேவன் பல காரியங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார்.
கானா ஒரு கல்யாணத்தில் இயேசு வந்தபோது இயேசுவின் தாயிடத்தில் போய் சொல்லுகிறார்கள், அவர்கள் தண்ணீர் ரசம் காலியாகிவிட்டதுன்னு சொல்லி. அப்போ சொல்றாரு அவங்க தாயாரை பார்த்து, இன்னும் என் நேரம் இன்னும் வரவில்லை. ஏன் வரல? அவர் அடங்கி இருந்தார். அவர் அடங்கி இருந்தார், அந்த நேரத்துக்கு காத்து கொண்டிருந்தார். இன்னைக்கு நாமும் கூட நம்முடைய காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் பலத்த கைக்குள்ளாக அடங்கி இருக்கும்போது ஏற்ற சமயத்தில் ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்ம உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக பார்ப்போம் என்றால் சங்கீதம் 37 சங்கீதம் 34 வசனத்தில் வாசிக்கும் போது 37 சங்கீதம் 34 வசனம், நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவர் வழியை கைக்கொள், அப்போது பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அருமையானவளே, அவர் உயர்த்துவார். எப்போ உயர்த்துவார்? அவருடைய வழியை கை கொள்ளும் போது. அவருடைய வழி என்ன? அவருடைய வழி உண்மை, உத்தமம், சத்தியம், வசனங்கள், கற்பனைகள், நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள். இதுதான் அவருடைய வழி, உண்மையான வழி, ஜீவ வழி. பாவ வழி இருக்கிறது, ஜீவ வழி இருக்குது. நான் பாவத்துக்குரிய வழி அல்ல, ஜீவ வழி, உண்மையான வழி. ஆண்டவர் சொல்றார், நானே வழியும் சத்தியம் ஜீவன். அவருடைய வழி, அவருடைய வழியிலே நம்ம நடந்து கர்த்தரை சபைக்கு வந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்து பிரமாணங்களையும் கற்பனைகளையும் கை கொண்டு நாம் அவருக்கு உண்மையும் உத்தமாக இருந்தால் நிச்சயமா கர்த்தர் நம்ம உயர்த்துகிறவராக. அவருடைய வழியை கை கொள்ளும் போது நிச்சயமா உயர்த்துவார். பலத்த கைக்குள் அடங்கி இருக்கும் போது உயர்த்துவார். அவருடைய வழியை கை கொள்ளும் போது, இன்னைக்கு அவர் வழியை கை கொள்வது ரொம்ப கடினமான காரியம். அநேகருக்கு இயேசுவை பின்பற்றுவது, சபைக்கு போவது, கிறிஸ்தவனாக இருப்பது ஈஸி. ஆனால் அவர் வழியை கை கொள்வது ரொம்ப கடினம். அவர் வழியை அவர் அப்போ அதான் சீசர்கள் சொன்னாங்க, அங்கிருந்தவர்கள் சொன்னாங்க, ஆண்டவரே உங்களுடைய உபதேசம் மிகவும் கடினமாக இருக்குது ஆண்டவரே, யார் இடத்தில் வருவார்கள்? ஒரு உபதேசம் கடினம்தான், அவர் வழி கடினமான வழி, அவர் பின்பற்றுவது கடினமான வழி தான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அவருடைய வழியை கை கொள்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார். பூமி சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். மூன்றாவதாக பார்ப்போம் என்றால் தானியேல் புஸ்தகத்தில் 3 அதிகாரம் 30வது வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். 3 அதிகாரம் 30. ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பாபிலோன் தேசத்தில் உயர்த்தின ஆண்டவர். ஏன் உயர்த்தினார் பார்க்கும்போது 17வது வசனத்திலே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாகி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவனுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொருட்களையே பணிந்து கொள்வதும் இல்லை என்று ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று சொன்னார்கள். இங்கு என்னத்தை பார்க்கிறோம்? விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் ஆராதிக்க மாட்டோம். அப்போ கர்த்தர் மேல அவங்க விசுவாசம், கர்த்தர் எப்படியும் நம்மளை காப்பாற்றிடுவாரு, எப்படியாவது தூதர்களை அனுப்பி இந்த அக்கினி சூளையிலிருந்து கர்த்தர் நம்ம விடுவிப்பார் என்று கர்த்தர் மேல நம்பிக்கை, ஒரு விசுவாசம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருந்ததுனால தான் இந்த 30வது வசனத்துல கர்த்தர் பாபிலோன் தேசத்துல உயர்த்தினார். அந்த விசுவாசம் நமக்கு தேவைங்க. கர்த்தர் மேல் ஒரு நம்பிக்கை, விசுவாசம் இருந்தாலே இந்த பூமியில நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அருமையானவர்களே, கர்த்தர் உயர்த்துகிறவர். யாரை உயர்த்துகிறார்? பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிறவங்களை உயர்த்துறாரு. அவருடைய வழி கை கொள்கிறவர்களை உயர்த்துகிறாரு. கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களை உயர்த்துறாரு. எவைகள் மீது அவர் உயர்த்துகிறார்? சங்கீதத்தில் 27 சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 27 சங்கீதத்தில் 6வது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் 27வது சங்கீதம் 6வது வசனம், இப்போது என் தலை என் சுற்றில் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். சத்துருக்களுக்கு மத்தியில கர்த்தர் நம்ம உயர்த்துவார். எப்படி உயர்த்தினார்? சத்துருக்களுக்கு மத்தியில தேவன் நம்ம உயர்த்த வல்லவராக. ஏராளமா சத்துருக்கள், சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள். சத்துருக்கள் மத்தியில கர்த்தர் நமக்கு பந்தி ஆயத்தப்படுத்தினார். கர்த்தர் சத்துருக்கள் மத்தியில, சத்துரு இல்லாத மனுஷனே கிடையாது. இன்னைக்கு சத்துருக்கள் மத்தியில கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். உங்களை உயர்த்த ஒரு வல்லவர். சத்துருக்கள் மத்தியில கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உயர்த்துகிறவர் தான். எப்போதும் அவர் அழிஞ்சு போகணும்னு நினைக்க மாட்டாரு. அவர் உயர்த்து உயர்த்த உயர்த்த உயர்த்தி உயர்த்திக்கிட்டே இருக்கிற தேவன் நம்ம ஆண்டவர். ஆதியாகமம் புஸ்தகம் 40 அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கும் போது, 3 நாளைக்குள்ளாக பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையில நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவங்க கையில் கொடுப்பார். இங்க யோசேப்புடைய காலத்துல பார்க்கும்போது ஒரு
பானபாத்திரக்காரனை குறித்து பார்க்கிறோம். இந்த பானபாத்திரக்காரன் ஒரு கனவை பார்க்குறான். அதை யோசேப்பிட்ட சொல்கிறாங்க. அதை விளக்கம் சொல்கிறாரு. உன்னை கர்த்தர் மறுபடியும் யோசேப்புக்கு நீ பானபாத்திரக்காரனா இருப்பா. வேலையில் ஒரு உயர்வு, வேலை ஸ்தலத்தில் பிரச்சனைகள் இருக்குதா, நெருக்கம் இருக்குதா, பிஸ்னஸில் பிரச்சனை இருக்குதா, நெருக்கம் இருக்குதா, கர்த்தர் வேலையிலும் உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறா. பார்வோன் இந்த பார்வோன் காலத்தில் பார்க்கும் பானபாத்திரனுடைய காரனுடைய வேலையில் கர்த்தர் உயர்வை கொடுத்தார். மறுபடியும் அவன் பானபாத்திரக்காரனாவே கர்த்தர் அங்கே உயர்த்தி வைக்கிறாரு. இன்னைக்கு உன்னையும் வேலை ஸ்தலங்களிலே கர்த்தர் உயர்த்துவார். எவைகள் மீது கர்த்தர் உயர்த்துவார்? சத்துருக்கள் மத்தியில் உன்னை உயர்த்துவார். ரெண்டாவது, வேலை காரியங்களிலே, வேலை ஸ்தலங்களிலே கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆமென். மூன்றாவதாக எப்படி கர்த்தர் உயர்த்துவார்? சங்கீதம் 113 சங்கீதத்தின் புஸ்தகம் 113 சங்கீதத்தில் 4வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் எல்லா ஜாதிகளுக்கு மேலும் உயர்த்துவார். எல்லா ஜாதிகள் மத்தியில் அவர் நம்ம உயர்த்துவார். எல்லா ஜாதிகள் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேலையில் இருக்கிறோம், கம்பெனியில் இருக்கிறோம், நம்ம வசிக்கின்ற இடங்களிலே எல்லா ஜாதிகள் இருக்கிறது, அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த ஜன கூட்டத்தின் மத்தியிலே கர்த்தர் நம்ம உயர்த்த வல்லவராக இருக்கிறார். எவைகள் மீது உயர்த்துவார்? சத்துருக்களின் மத்தியில் உயர்த்துவார். வேலை ஸ்தலங்களில் மேலே நம்ம உயர்த்துவார். அநேக ஜனங்கள் மத்தியில கர்த்தர் நம்மை உயர்த்துவார். தலையை நிமிர பண்ணுகிறவர் கர்த்தர் நம்ம ஆண்டவர். தேவன் உங்களை உயர்த்துகிறவர். லிப்டாப் அப்படின்றார் ஆண்டவர். லிப்டாப் உயர்த்துவார் ஆண்டவர். நம்ம இந்த மாசத்துல உயர்வு இல்லாமல் நம்ம கலங்கி கொண்டு இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம். ஐயோ, வாழ்க்கையில் இப்படி நெருக்கம், இப்படி நான் போக போக நான் கஷ்டத்துக்குள்ளாக போய் கொண்டு இருக்கிறேனே சொல்லி நீங்க நினைக்கலாம். நெருக்கத்தின்குள்ளாக நான் போய் கொண்டு கடன் மேல கண்ணு போய் கொண்டு இருக்கிறது, நெருக்கத்தில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்க நினைக்கலாம். ஆனால் நம் தேவன் உயர்த்துகிறவர் தாங்க. நஷ்டத்தை அனுமதிக்க மாட்டார். எப்போது நம்ம உயர்த்துகிறார்? பலத்தை கையில் அடங்கி இருக்கும் போது உயர்த்துவார். அப்படி வழியை கை கொள்ளும் போது உயர்த்துவார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது, விசுவாசம் வைக்கும் போது உயர்த்துவார். எவைகள் மீது உயர்த்துவார்? சத்துருக்கள் மத்தியில் உயர்த்துவார். வேலை ஸ்தலங்கள் உயர்த்துவார். எல்லாம் ஜாதியில் மத்தியிலும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாய் தேவன் உங்களை உயர்த்துவார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தர் உயர்த்துகிறவர். யாக்கோபு 4:10 படி நீ உயர்த்துகிற தேவன். இந்த பிள்ளைகளை நீ உயர்த்துவீராக. ஜெபிக்கிறங்க. தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார் சொல்லுங்க. நாங்கள் எங்களை சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளை யாரெல்லாம் ஆண்டவரே சோத்திர வேதனையோட துன்பத்தின் மத்தியிலே உயர்வில்லையே கலங்கி கொண்டிருக்கிறாள், அவள் உயர்வை தாரும். ப்ரொமோஷன்லேயே நீங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ப்ரொமோஷனை தாரும். வசதியிலேயே நாங்கள் இன்னும் நஷ்டத்தின் மேல நஷ்டத்தில் போய் கொண்டிருக்கிறோமே நினைக்கிறவர்களுக்கு நஷ்டத்தை லாபமாய் மாற்றி உயர்வை தாங்க. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.